உலகெங்கும் உள்ள தரிசனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்தே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய சுறுசுறுப்பு தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னா பண்ண போகுது. சக்திமான் அப்படின்ற மாதிரி தேவைப்படுது. இப்படி கை வச்சு சுத்தினா யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இப்போ. இல்லை ஊரே என்னமோ உசுப்பேத்தி அப்பயே தெரியும். ஒவ்வொரு ஜோசியக்காரனா ரிசவம் சூப்பர் சொல்லும் போதே எனக்கு தெரியும். உங்க மைண்ட் வாய்ஸ் தெரியுது. என்ன பண்றது, எவ்வளோ அடிச்சாலும் தாங்கிறது ரிஷபம் தான் ஊருக்கே தெரியறதுனால தான் கடவுள் கொஞ்சம் வச்சு அதுவும் இந்த மாசம்லாம் வந்து சொல்லவே வேணாம். ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கிறார். ராசிநாதன் வலுக்குறைவாக இருந்தானா நம்ம கொஞ்சம் மென்டலி வீக்கா இருக்க போறோம்னு அர்த்தம். அவ்வளவுதான். மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரிஷபத்துக்காரங்களுக்கு இந்த கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டல்லா எங்கே செல்லும் என் பாதைன்ற மாதிரி போகும். பத்தாவதுக்கு மிஸ்டர் சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுத்த மாதிரி இருந்துச்சு, கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்து திரும்ப யாரை வக்கரமா சொன்னது அப்படின்ற மாதிரி சனி வேற வக்ரமாகி 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகிறாரு. ஓகே ஃபைன், நல்ல விஷயம் தான். அது 10ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகும்போது இட்ஸ் குட். நோ பெரிய யோசிக்க வேண்டாம். ஆல்ரெடி 10ஆம் இடத்துல ராகுடைய கன்ஜெக்ஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஒன்றும் நெகட்டிவான அமைப்பு இல்லை. இது வரைக்கும் ராசிநாதன் கேதுவோட சேர்ந்து இருந்ததை விட இப்போ போறது நல்லது. என்ன கேட்டா நான் சொல்ற மாதிரி நல்லது. பர்ஃபெக்ட் யூஸ் பண்ற மாதிரி இதெல்லாம் சூப்பர். கேதுவோட இருந்து கொடுத்த மென்டல் டார்ச்சரை விட இப்போ வலுக்குறைவா சிங்கிளா உட்காந்துக்கிறது பெட்டர். என்ன இந்த நேரத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷனை புரிஞ்சுக்கோங்க. இங்கிருந்து 12ஆம் இடத்துல சனி வக்ரமாயி டைரக்டா 7ஆம் பார்வையா சுக்கிரனை பாக்குறாரு. யாரா? உங்க ராசிநாதன். இங்க இருக்கிற சுக்கிரன் டைரக்டா ஸ்வயங்கன்னு யாரை பாக்குறாரு? சனியை பாக்குறாரு. சரி, இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எதிரியா இருந்தா தான் நம்ம யோசிக்கணும். 2 பேரும் நண்பர்கள். அப்ப இவங்களுடைய பார்வை அவங்களுடைய பார்வை இவங்களுக்கு. இதுல யார் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கா? மிஸ்டர் சனி ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவாரு? சனி தான் உங்களுக்கான தொழில்காரகன். கிளியர். அப்ப என்ன பண்ணுவார்னா, கீ கொடுத்த பொம்மை மாதிரி உங்களை வேலை வாங்குவார். இந்த தடவை நிறைய வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு கமிட்மெண்ட் த கோர்ல நிற்பீங்க. முடிச்சே தீரணும் மேலதிகாரி உங்களை ப்ரெஷர் பண்ணுவாங்க. இந்த மாசம் இதை தான் நீங்க எதிர்கொள்ள போறீங்க. ஓகே, ஏன்னா சனி தான் வேலையை கொடுக்கக்கூடியவர் மிஸ் சனி. ஓகே, அவர் பார்வை யாருக்கு கொடுக்குறாரு? ராசிநாதனுக்கு கொடுக்குறாரு. அதுவும் எங்க ராசிநாதன் கொஞ்சம் வலு கம்மியா இருக்காரு. அப்ப நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்க போறோம். நம்மளுக்கு மேல இருக்கவங்க 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அதுவும் கொஞ்சம் வீக்கு தான். ஆனா என்ன பண்ணுவாருன்னா, அவரோட ப்ரெஷர்லாம் எடுத்து நம்ம மேல திணிப்பார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஒரு ஃபைல் 2 ஃபைல் பார்த்துட்டு இருந்த இடத்துல ஒரு 10 ஃபைல் பார்க்க வேண்டிய சூழலுக்குள் ரிஷபராசிக்காரர்கள் தள்ளப்படுவீர்கள். அது நாட் ஓன்லி ஃபைல், அது வீடா இருந்தாலும் உங்களுக்கான கமிட்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய ஹோம் ஒர்க், நிறைய ரெக்கார்டு ஒர்க்கு, இதெல்லாம் நிறைய ஆகும். ஏதோ ஒரு விஷயத்த கத்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு டெய்லர் கிளாஸே போறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை பளு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது நல்லதா கெட்டதான்னா அஃப்கோர்ஸ் நல்லது. ஏன்னா நீங்க யாரு அப்படின்ற அந்த சுயம் சார்ந்த விஷயத்துல போய் இப்போ உட்கார போறாரு மிஸ்டர் சூரியன். அப்போ உங்களுக்கு எது வரும் எது வராது, உங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படின்றத நீங்களே ரீகால் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைய காத்திருக்கிறது. என்ன கேட்டால் இது சூப்பரான விஷயம் தான். ஆஃப்டர் 15க்கு அப்புறம் தட்டி தூக்குவீங்க, எல்லாத்துலயும் வெற்றி. எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஆனா இந்த ஒரு மாதம் ராசிநாதன் கொஞ்சம் வலுக்குறைவா இருக்காருன்ற அமைப்பை தாண்டி வேற எதுவுமே நெகட்டிவ் இல்லை. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. வேலை பளு அதிகரிக்கும். 1க்கு 2 தடவை சில விஷயத்த பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அது எதுக்காக தெரியுமா இருக்கும்? உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக இருக்கும். உங்களை நம்பி கொடுத்துட்டாங்களே அப்படின்றதுக்காக. சில பேருக்கு எப்படின்னா ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லி வேலை கொடுப்பாங்க. சில பேரை இன்சல்ட் பண்ணி அதன் மூலமா வந்து உங்களுடைய திறமையை வந்து உலகத்திற்கு காட்ட வைக்க வேண்டிய சூழலுக்குள் கிரகங்கள் உங்களை தள்ளிவிடும். நான் சொல்றது புரியுதா? உன்னால அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கே ஒரு அவன் என்ன சொல்றது, என்ன முடியாது, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு அப்படியே சிங்கம் ஒன்று புறப்பட்டதேன்னு ஏறி நம்ம அந்த வேலையை பார்த்து முடிச்சு கொடுப்போம். அப்போ சில அவமானங்கள் அப்படி சொல்லாமா? இல்லை, சில செல்ஃப் அனலைஸ்மெண்ட் வரப்போகுது. செல்ஃபா நீங்க சில விஷயத்தை அனலைஸ் பண்ண போறீங்க. நிறைய இண்டிவிஜுவாலிட்டி கிரியேட் ஆக போகுது. யூஸ்வலாக ரிஷபத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய தடவை மெனக்கடக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். இந்த தடவை அதெல்லாம் தாண்டியும் வேலையை முடிக்கணும். தூக்கம் அப்படின்றது கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி போயிட்டு ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. இந்த 12-2க்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, நான் எப்பயுமே சொன்ன மாதிரி 12-2 கூட இருக்கும்போது அமைப்பு. ஆனால்
ராசிநாதன் கொஞ்சம் வலு குறைவா இருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி போய் ராசிநாதனுக்கு பார்வை குடுக்குறாரு. இந்த கான்செப்ட்லாம் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் தூங்காம வேலை பார்க்க வேண்டிய சூழல் உருவாகலாம். 1. 2வது யாரோ வாங்கி யாரோ ஏதோ பண்ணதுக்கு போய் நம்ப உழைக்கணும் அப்படின்ற மாரி கொஞ்சம் நம்பள வந்து வேலை அதிகரிக்கும். நீங்க ஒரு நியூ பிகினிங்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு ட்ரெய்னரா இருக்கீங்க, இல்ல நீங்க ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கீங்க. எந்த வேலையில இருந்தாலும் சரி, அ மேலதிகாரியுடைய ஒரு பிரஷருக்குள்ள இந்த தடவ ஆளாக வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக ரிஷபத்துக்கு வரப்போகுது. அதன் மூலமா என்னன்னா, வீட்ல கொஞ்சம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வந்துட்டு போகும். அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனா என்னன்னா, 2ஆம் வீட்ல புதன் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதனால அது ஒண்ணும் பெருசா நெகட்டிவா வரப்போறது இல்ல. வருமானம் சார்ந்தோ, இல்ல வந்து அ நீங்க சொல்ற விஷயத்துக்கான ஒரு மதிப்பு இல்லாம போறதோ, அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் வரப்போது. அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா எகைன் 4ஆம் இடத்துல போய் சூரியன் உட்காரும்போது, அம்மாவோட உடல்நிலை மிகுந்த கவனம். உங்களுடைய உடல்நிலை மிகுந்த கவனம். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் 200% கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அப்புறம் விடாம வேலை பார்த்தா அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது? 12 மணிக்கு முடிக்க வேண்டிய விஷயத்த 2 மணி வரைக்கும் இழுத்துட்டு போனா, அப்புறம் உடம்பு கெட்டு தான் போகும். அதனால இந்த தடவ என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் ஹெல்த்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வெல்த்த பார்ப்போம். ஏன்னா சுவர் இருந்தா தான் சித்திரம். நம்ம ஏதாவது சொல்ட்டாங்கன்றதுக்காகவே வந்து ராகு கேதுலாம் சும்மா இல்ல. ஏதாவது ஒருத்தவங்கள அப்படிதான் அனுப்புவாரு. உங்களோட சுய கௌரவத்தை டெஸ்ட் பண்ணி, அதன் மூலமாக உங்கள வந்து அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறது தான் உங்களோட வேலையே. அதனால இந்த தடவ யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது எடக்கு முடக்கா பேசுனாங்க அப்படின்னா, பார்த்துட்டு சிரிச்சுட்டு பேசாம போயிடுங்க. திரும்ப நீங்க டென்ஷன் ஆகி, நீங்க வருத்தப்பட்டு, நீங்க கோவப்பட்டு, அது உங்க பிரச்சனையே கிடையாது. வந்ததெல்லாம் ராகு கேதுன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ டக்குன்னு 5 பாயிண்ட் சொல்லணும்னா, முதல் பாயிண்ட் வேலைப்பளு அதிகரிக்கும். 2வது பாயிண்ட் தேவையில்லாத மனசலனங்கள் வந்துட்டு போகும். 3வது பாயிண்ட் ஃபினான்ஷியலா எப்படி க்ரோ ஆகுதுன்றத பத்தி மட்டுமே யோசிக்கும் இந்த மாசம் ஃபுல்லா. 4வது பாயிண்ட் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறையும், ஒரு விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய மாதம். 5வது பாயிண்ட் பண வரவுல கண்டிப்பாக ஏதோ ஒரு செக்கு இருக்கு. அவ்வளோதான். இத 5 மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்றீங்களா? என்ன பண்றது? இந்த மாதம் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. நாட் ஒன்லி ரிஷபராசி. ரிஷபராசி ஓரளவுக்கு ஓகே தப்பிச்சுக்கிட்டீங்க. மத்த ராசியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, இந்த ரிஷபமும், விருச்சகமும், மீனமும் ஓரளவுக்கு தப்பிச்சிருச்சு. மத்த எல்லாருக்கும் தான் இதுக்கு மேல. அதனால அதுவே அப்பாடின்னு கெத்தா கலர தூக்கி விட்டுக்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அது உங்கள அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு தானே தவிர மத்தபடி ஒண்ணுமே இல்ல. அதனால தயவு செஞ்சு இந்த பிரஷர ஹேண்டில் பண்ணுங்க. இதுக்கு உட்காந்து புலம்பிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப சொன்ன மாரி, உங்ககிட்ட வந்து குடுத்து அந்த வேலை முடியணும் அப்படின்றது தான் இயற்கையோட நியதி. அதனால தான் அந்த வேலை உங்ககிட்ட வருது. எப்பயுமே நான் அதான் நம்புவேன். நம்மகிட்ட ஒரு வேலை வருதுன்னா, நம்மளால முடிஞ்சா மட்டும் தான் அது நம்மகிட்ட வரும். இல்லாட்டி இதுக்கு வரப்போது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய எல்லா விதமான வேலையும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரமாவும், அடையாளமுமாக மாறப்போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைய ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, தேவையில்லாம அந்த வேலை மூலமாக வரக்கூடிய அந்த ப்ரெஷர்லயும், இல்ல உங்க மன ரீதியாக இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனக்லேதமும் இருக்காது. அதனால இந்த தடவ அப்படின்றது உங்களுக்கு ஒரு வா வா வான்னு வாய்ப்பு தேடி தேடி வரக்கூடிய அமைப்பா இருக்கு. ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவ நெறைய செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடக்க போகுது. உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத உங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்க போகுது. ஏன்னா, செவ்வாய் அப்படின்னாலே ஸ்பீடுங்க. செவ்வாய் அப்படின்னாலே இன்ட்யூஷன் நெறைய இருக்கு செவ்வாய்க்கு. உடல் ரீதியாக வலிமை எல்லாம் செவ்வாய். அப்போ உங்களால எவ்வளோ ஸ்ட்ராங் நீங்க எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத செவ்வாய் எந்திரம் உங்க ராசிநாதனுக்கு பார்வை குடுத்து உங்கள ப்ரூவ் பண்ண வைப்பார். நெறைய ஸ்பீடா கம்யூனிகேட் பண்ணுவீங்க. டக்கு டக்கு டக்குன்னு பண்ணணும். ரிஷபம் யூசுவலி இப்படி இல்லையே! அப்படி நீங்களே யோசிப்பீங்க. ஆனா டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப நாளா போ 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 போன்னு தள்ளின ரிஷபத்த இப்ப நீங்களா அடுத்தவங்கள வந்து வேலை வாங்குவீங்க. பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்னு. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ என்ன அப்படின்னா, கீ குடுத்த பொம்மை மாரி நீங்க இயங்க போறீங்க. பிரபஞ்சம் உங்கள இயக்க போது. உங்களுடைய தனித்தன்மையும், உங்களுடைய தனி அடையாளமும், உங்களுடைய சுய முயற்சியும், உங்களுடைய செல்வாக்கும் எவ்ளோ உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும் அப்படின்றத உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண போறீங்க. உங்களுடைய திறமை வெளிப்பட போகிறது. அவ்வளவுதான். ஏன்னா, ஆல்மோஸ்ட் திறமைன்னு சொல்லக்கூடிய இந்த 3ஆம் இடத்துல தைரிய விஜயஸ்தானத்துல போய் குரு வந்து அமர்ந்திருக்கிறார். அதுவே உங்கள வந்து அழகா இயக்க ரெடி ஆயிடுச்சு. 10க்கு சூரியனும் சேர்ந்து, புதனும் சேர்ந்து 2ஆம் வீட்டு அதிபதி, அதுக்கப்புறம் 3ஆம் வீட்டு அதிபதி, இந்த பக்கம் 11ஆம் வீட்டு அதிபதி எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது, நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத தாண்டி, உங்கனால தான் பண்ண முடியும் அப்படின்ற மாரியான சில விஷயத்தை உண்டாக்க போகுது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கொஞ்சம் ஆ செல்ஃப் அனலைஸ்மென்ட் நடந்ததுன்னா தப்பிச்சீங்க. அதனால நீங்களே ஒரு தடவ உட்கார்ந்து காலைல இருந்து நைட் வரைக்கும் ஒரு ரீகால் பண்ணி பாருங்க. என்னலாம் பண்ணணும் ஒரு செக்லிஸ்ட் எழுதி அத ஃபுல்லா டிக் பண்ணுங்க. டென்ஷன் ஆகாதீங்க.
உங்களுக்கு இந்த வேலை நீங்க இப்போ முடிக்கக்கூடிய இந்த வேலை, நீங்க இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ரெஷரு, நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்டு உங்களை அடுத்த கட்டத்தில் உயர்த்துவதற்காக மட்டும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு கிரகங்கள் சொல்லக்கூடிய காரணியா இருக்கு. என்ன மேடம் இன்னும் ஆகஸ்ட்டே வரல, அதுக்குள்ளேயும் இவ்வளோலாம் சொல்றீங்களா? எஸ் கண்டிப்பா. நீங்க அடுத்த மாசம் நீங்க சொல்லும்போது சொல்லுவீங்க, ஆமா, ஆமா, ஆமா நடக்கும். சின்ன வீட்டு செய்யக்கூடிய வீட்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஆஃபீஸ் போற ஏதோ ஒரு பிரஷர், ஏதோ ஒரு அழுத்தம். இத நீங்க முடிச்சே ஆகணுன்ற மாரியான ஒரு கமிட்மெண்ட். மேலதிகாரியுடைய ஒரு உத்தரவு. அது வந்து பிள்ளைகளா இருந்தா கூட டீச்சர்ஸ் உடைய ஒரு ஆர்டருக்கு ஒபே பண்றது. இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும். ஏன்னா சனி குடுக்கக்கூடிய இந்த பார்வை அமைப்பு அப்படின்றது, வேலை அப்படின்ற இடத்துல உங்களை வந்து ஓயாத வேலையா செய்ய வைப்பார். அப்ப ஹெல்த்ல மட்டும் கவனம் தேவை, தேவை, தேவை. முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, அ ஏதாவது ஒரு ஜீவசமாதியில ஏதாவது ஒரு ஜீவசமாதியில கொண்டு போயிட்டு வீட்லயே பால காய்ச்சி கொஞ்சம் சுகர் போட்டு, அங்க வர்றவங்களுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பால் குடுத்து பாருங்க. சூப்பரா வேலை செய்யும் இந்த தடவ. நெறைய, நெறைய நல்லது தெரியும். முதல்ல போய் அத குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதற்கான சந்தோஷத்த நீங்க அனுபவிப்பீங்க. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ஜீவசமாதியில பால் அ க தானம் பண்றது, வீட்ல பால காய்ச்சி எடுத்துட்டு போயிட்டு அடுத்தவர்களுக்கு குடுக்கறது அப்படின்றது ஒரு அந்த சுக்கிரனுடைய, சந்திரனுடைய அந்த வக்ர சனியுடைய ஒரு செமையான ஒரு விஷயத்த அந்த காம்போவ அப்படியே நிப்பாட்டி, சூப்பரா நம்மளுக்கான வாய்ப்புகளை குடுக்கக்கூடிய அமைப்பை இது குடுக்கும். ஓகே. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் தான் சொல்றேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, நெறைய சார்ட் உங்கட்ட குடுத்துருவாங்க. நீங்க பண்ணுங்க. உன்னால முடியும். இங்க வா! நீ இத பண்ணு. நீ திடீர்னு கூப்பிட்டு இந்த காம்படிஷனுக்கு நீ தான் போணும். அப்படின்னா நம்ம அதுக்காக உட்கார்ந்து மெனக்கெடுவோம். நான் சொல்றது புரியுதுல? இதெல்லாம் நல்லது தான். ஆனா இந்த பிரஷர் அப்படின்றது உங்கள நீங்க செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் அமையப் போகிறது. ராசிநாதன் வலுக்குறைந்தது தவிர மத்தபடி ரிஷபத்துக்கு அல்டிமேட்டா இருக்கு. மத்த 8 கிரகங்களும் உங்களை வந்து அப்படியே டியூன் பண்ணி ஜொலிக்க வைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த ஜொலிக்க வைக்கும்போது சில சில வலிகள் வரும். ஆனா அப்படியே பார்த்தீங்கன்னா, "ஓ! சூப்பர்ல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனா ஜெயிச்சிட்டோம்." அப்படின்னு சொல்ற மாரியான காரணிகளை குடுக்க போகுது. ஸோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு நெறைய கமிட்மெண்ட் அதிகமாகும். நெறைய ஹோம் ஒர்க் அதிகமாகும். இல்லையா? எல்லாருக்கும் இருக்கிறத விட உங்கள மட்டும் கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா இத பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டில சில விஷயத்தை மேற்கொள்வீர்கள். அதெல்லாம் சக்சஸா முடிய போது. அதுவும் எஸ்பெஷலி காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருக்கீங்க பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அது இந்த குரு வேற அமர்ந்திருக்காரா, அப்ப டீச்சர்ஸ்க்கு ஏதாவது பண்ணி தரேன். ஏன்னா குரு வீட்ல தான் சனி உட்கார்ந்திருக்காரு. அப்ப எங்க மிஸ் மானத்த காப்பாத்தணும். இல்ல உங்க 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 உங்களோட டீச்சர்ஸும் கூட சேர்ந்து உங்களுக்கு அந்த கைட் பண்ணி அத நடத்தி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. வந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கு இந்த தடவ படிக்கிற காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரிஷபராசிக்கு. ஓகே. இந்த பண்றக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுடைய கேரியர்ல ஒரு குரோத்த கொண்டு போய் நீங்க எழுதி வைக்கிற அளவுக்கு உங்க சிவில ஜாயின் பண்ற அளவுக்கு இருக்க போதுன்னா பாருங்களேன். அந்த அளவுக்கு நீங்க யாருன்றத காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் ரிஷபத்துக்கு இருக்கு. சூப்பர். 20 வயதிலிருந்து 40 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு ஐ ஓப்பனிங் தான். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? தவிச்சவங்களுக்கு இத தான் பண்ணணுன்ற கிளாரிட்டி கிடைக்க போகுது. நெறைய பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நெறைய உதவி மூலமாக சில முக்கியமான நிகழ்வுகளை இந்த மாதம் நீங்கள் மேற்கொள்வீர்கள். வேலை ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தியாக போகுது. நெறைய வேலை பளு அதிகரிக்க போகுது. இந்த வேலை பளு அப்படின்றது ஒரு கமிட்மெண்ட்ட குடுத்து இத நீங்க முடிங்கன்னு சொல்லிட்டு அந்த குடுக்கக்கூடிய அந்த பிரஷர் அப்படின்றது உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பாக மலர்ப்போது. சூப்பரா இருக்கு. எதுவும் நெகட்டிவா இல்ல. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாம நீங்களா போட்டு மனச போட்டு குழப்பிக்காதீங்க. எவனோ வாங்குறதுக்கு, எவனோ சம்பாதிக்கிறதுக்கு நான் ஏன் பண்ணணும்னு உட்காந்துருந்தீங்கன்னா, அப்புறம் கஷ்டம். அதனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யார பத்தியும் காசிப் பேசாதீங்க. அது சும்மா சாதாரணமா நீங்க ஆஃபீஸ்ல பேசினா, அது ஆஃபீஸ் ஃபுல்லாமே பரவிடும். அதனால கொஞ்சம் பகலில் பக்கம் பார்த்து பேசி, இரவில் அதுவும் பேசாதேம்பாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த தடவ நீங்க பேசின பேச்சு ரொம்ப கவனம். ஆ அ நெறைய ஒர்க் டென்ஷன், நெறைய ஆஃபீஸ்ல வந்து பிரஷரு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மென்டலி ரெடி ஆயிக்கங்க. ஆகஸ்ட் மாதம் என்பது கொஞ்சம் அலைச்சலோடு கூடிய மாதமாகத்தான் இருக்க போகுது. அந்த அலைச்சல் வந்து உங்களுக்கு நல்லத மட்டும் தான் குடுக்க போகுது. ஆனாலும் அதுல ஆதாயம் இருக்குமான்னு பார்த்தா, நம்மளுக்கு இருக்காது. அடுத்தவங்களுக்கு தான் இருக்க போகுது. ஆனா அந்த ஆதாயம் அடுத்தவர்களுக்கு குடுக்கறது உங்களுக்கு ஒரு மிகச்சரியான ஒரு ப்ரமோஷன கொண்டு வந்து பின்னாடி குடுப்பதற்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து குடுக்கும். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. திறமை வெளிப்பட போகிறது. ஹெல்த் மட்டும் கவனம். இந்த வயது ஒருத்தவர்களுக்கு தசாபுத்தி ஓரளவுக்கு நல்லா இல்லாத பட்சத்தில உங்க அம்மாவுடைய ஹெல்த் ரொம்ப ரொம்ப கவனம். இல்ல அப்டின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். முட்டுக்கு கீழ கால் கொடச்சல் அதிகமா இருக்கும் இந்த மாதம். அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி யூரினல் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், பிறப்பு உறுப்புல பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத கொஞ்சம் பாருங்க. முகத்துல எதுவும் கீறலோ, பருவோ வராம பார்த்துக்கங்க. இது மட்டும் தான் இந்த மாசம் நீங்க பார்த்துக்க வேண்டியது. ஹெல்த் வைஸ் வந்து 6ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்து 6ஆம் இடமே வயிறு தான்.
அதனால எல்லாருமே இந்த வயிறை தான் பார்த்துக்கணும். நீங்க இன்னும் கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிட முடியாம போகும். அதனால சாப்பாட மட்டும் டைம் போட்டு கரெக்ட்டா சாப்பிடுங்க. ஏற்கனவே சூரியனோட கேது சேர்ந்திருக்கிறார். மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மென்டலி இந்த மாசம் மருத்துவ செலவு இருக்குன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மத்தபடி ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. என்ன வித்யா மேடம் நீங்களே இவ்வளோ சொல்றீங்கன்னா வேற வழி இல்ல. நானும் பாசிட்டிவா சொல்ல தேடி தேடி பார்க்குறேன். பொய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இதுதான் உண்மை. அதனால கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போகுது. கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதெல்லாம் நடக்காட்டி ரொம்ப சந்தோஷம். உங்க குலதெய்வம் உங்க பக்கத்திலேயே உட்காந்து உங்களுக்கு அருள்பாவனை செய்யுதுன்னு அர்த்தம். நானும் வேண்டிக்கிறேன் மீனாட்சி கிட்ட இதெல்லாம் வரக்கூடாதுன்னு. பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாக ரிஷபத்திற்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ண வேண்டும்? கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு. தன்வந்திரி பெருமாள் வழிபாடு. இல்ல புதன்கிழமை பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வருது. இல்ல ஏதோ ஒரு பெருமாள் வழிபாடு பண்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் காலையில வீட்டுல கேட்கறது. இதெல்லாமே ஒரு மிகுந்த ஒரு பலனை கொண்டு அந்த சத்தங்களுக்கு நிறைய அந்த மந்திர ஒலிகளுக்கு உங்க நீங்க கேட்டு அந்த உணரும் போதே அந்த மந்திரங்கள் உங்க உள்ளுக்குள்ள போயிட்டு சில விடயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப நிறைய இந்த மந்திர உச்சாடனம் ஏன்னா காற்று ராசியில தான் இருக்கக்கூடிய புதன் போய் குருவோட சேர போறாரு. அப்படின்ற போது நீங்க நிறைய கொஞ்சம் மந்திர ஒலிகள் கேட்கறது, உங்களுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சா சொல்றது, இதெல்லாம் பண்ண 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 இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இந்த மாதம் நீங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் கழுகு பார்ப்பீங்க, இல்ல கருடன் பார்ப்பீங்க. ஆமா, பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு வானத்துல வட்டம் விடுற கருடனை பாக்குறீங்க, இல்ல ஏதாவது ஒரு யூடியூபர் திறந்தானே ஏதோ ஒரு கழுகு பாக்குறீங்க, சம்திங் ஏதாவது ஒரு பட்சிகள் பாக்குறீங்க அப்படின்னா எப்பயுமே கழுகுக்கு ஒரு பெரிய குணம் உண்டு தெரியுமா? அது போய் தன்னுடைய தோலெல்லாம் உரிச்சு வலிச்சு திரும்ப அதுக்கான விஷயத்தை தானே உருவாக்கி கொண்டு வந்து நிற்கும். இந்த தடவை உங்களுக்கு அப்படிதான் சூழல் அமைய போகுது. உங்களுடைய சுயம் சார்ந்த விஷயத்திற்கான ஒரு போட்டி நடத்தப்பட போகிறது பிரபஞ்சத்தால். அதுல நீங்க ஜெயிக்க போறீங்களா, இல்ல அப்படியே கொஞ்சம் வலு குறைஞ்சு உட்கார போறீங்களான்றத உங்களுடைய தசாபுத்தி தான் தீர்மானிக்க போகுது. மேல இருக்கிற அவனும் தீர்மானிக்க போறான். அதனால நிறைய கழுகு பார்த்தீங்கன்னா இந்த தடவை வா பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த கழுகு பார்த்தல் என்ற நிகழ்வும் கருடன் பார்த்தல் என்ற நிகழ்வும் நிகழப்போகுது. ரொம்ப ராரு. ஆனா ரிஷபத்துக்கு மட்டும் இந்த தடவை நடக்கும். பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? வரக்கூடிய காலங்கள் எல்லாம் வசந்தத்தின் வாசல்படியில் தான் நிக்க போறீங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக ரிஷபத்திற்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.